வணக்க மக்களே. இரவில் மாயமாகும் மனைவி, பாத்ரூமில் முனங்கல் சத்தம், மாறி மாறி உல்லாசம். மேகாலயாவில் அமைதியான ஒரு சிறிய நகரப்பகுதியில் அதிர்ச்சியூட்டும் சம்பவம் ஒன்று நடைபெற்றுள்ளது. இரவு நேரங்களில் அடிக்கடி மாயமாகிவிடும் மனைவியின் உண்மையான ரகசியத்தை கண்டுபிடித்த கணவர் தன் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்ட நிலையில் உயிர் பிழைத்துள்ளார். சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சில்லாங் அருகே உள்ள ஒரு சிறிய கிராம பகுதியில் சேர்ந்த ராஜேஷ் என்பவர் தனது மனைவி லதா இரவு நேரங்களில் அரை மணி நேரம் முதல் 1 மணி நேரம் வரை காணாமல் போவதை வழக்கமாகவே கொண்டிருந்தார். இது குறித்து அவர் மனைவியிடம் கேட்டபோது, எனக்கு தூக்கத்தில் நடக்கும் பிரச்சனை உள்ளது, மருத்துவமனை பார்க்க வேண்டும் என்று லதா கூறியிருக்கிறார். பலமுறை மருத்துவரிடம் அழைத்துச் சென்று இரவு நேரத்தில் மனைவி காணாமல் போவது தொடர்ந்து வீட்டை சுற்றி தேடியும் எந்த பலனும் இல்லை. ஆனால் திடீரென வீட்டுக்குள் வந்து விடுவதை ராஜேஷ் பார்த்து பெரும் குழப்பத்தில் இருந்தார். மீண்டும் மனைவி காணாமல் போனதால் இம்முறை உண்மையை கண்டுபிடிக்கும் முயற்சியில் வீட்டை சுற்றிலும் தேடினார். ராஜேஷ் அப்போது வீட்டில் யாரும் பயன்படுத்தாத பழைய பொருட்கள் பாத்ரூம் அறையில் இருந்து வினோத சத்தம் கேட்டது. ஜன்னல் வழியாக உள்ளே எட்டி பார்த்த அவருக்கு உலகமே உடைந்து விழுந்தது போல் இருந்தது. அங்கு அவரது மனைவி லதா தனது நெருங்கிய நண்பர் சுரேஷுடன் தனிமையில் இருந்தார். சுரேஷ் 2 தெருவை தள்ளி வசிக்கும் ராஜேஷின் நெருங்கிய நண்பர் ஆவார். இரவு நேரங்களில் வீட்டில் பின்புறம் வந்து அந்த பழைய பாத்ரூமில் இருவரும் சந்தித்து மாறி மாறி உல்லாசமாக இருப்பதை வழக்கமாகவே கொண்டிருந்தார். உடனடியாக கதவை பலத்தமாக தட்டிய ராஜேஷ் உள்ளே நுழைந்தார். மூவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. அது கைகலப்பாக மாறியது. அப்போது சுரேஷ் அருகில் இருந்த இரும்பு கோடாரியால் ராஜேஷின் தலையில் பலமாக தாக்கினார். ராஜேஷ் அந்த இடத்திலேயே மயங்கி விழுந்தார். சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்தபோது லதா திருடர்கள் வீட்டுக்குள் நுழைந்தார் என கணவரை தாக்கிவிட்டு ஓடிவிட்டார் என்று கதை கட்டினார். இவ்வாறு கூறியதாக கூறப்படுகிறது. அக்கம் பக்கத்தினர் உடனடியாக ராஜேஷை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றார். அங்கு 3 நாட்கள் மயக்க நிலையில் இருந்த அவர் மருத்துவர்களின் தீவிர சிகிச்சைக்கு பிறகு உயிர் பிழைத்தார். உயிர் பிழைத்த ராஜேஷ் மருத்துவமனையில் இருந்தபடியே காவல்துறையினரிடம் முழு சம்பவத்தையும் தெரிவித்தார். அதன் அடிப்படையில் லதா மற்றும் சுரேஷ் இருவரையும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இவர் மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. மேலும் விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த கதையை பற்றி உங்கள் கருத்து என்ன என்பதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க மக்களே. இந்த மாதிரியான அதிசய சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும் மக்களை.